தமிழ்நாட்டோட அரசியல் களமே இப்ப தலைகீழா புரட்டி போடப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா இங்க ரசிகர் மயமாக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு. இந்த தேர்தல் முடிவுகளை பாத்தீங்களா? இதுக்கப்புறம் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் விஜய்னு வேற சொல்லணும். பாத்தீங்களா நியூஸ்ல இப்ப அப்டேட் என்ன போயிட்டு இருக்கு? இன்னும் ஆட்சி அமைக்கல. அது வரைக்கும் முதல்வர் விஜயன்லாம் கூப்பிடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிருக்கு, ஜெயிச்சிட்டாங்க. ஆனா தனிப்பெரும்பான்மையா ஜெயிக்க முடியாததுனால ஆளுநர்கிட்ட கொஞ்சம் டைம் கொடுங்க எங்களுக்கு, நாங்க ஒரு 10 எம்எல்ஏ கடை வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 10 எம்எல்ஏ தான் இப்ப யார்கிட்ட இருந்து வாங்க போறாங்க? இப்ப அதுவே பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. இப்ப 3 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு திமுக கூட்டணி, இன்னொன்னு என்டிஏ தலைமையிலான அந்த சைடு ஒரு கூட்டணி, இல்லைன்னா மறுபடியும் தேர்தலை நோக்கி போறது. எந்த மூவ விஜய் எடுக்க போகிறார்? இப்ப நம்ம சின்ன டிஸ்கஷன் வந்துட்டோம்னா, தேர்தலை நோக்கி போகணும்னு வைங்க, டேய் அண்ணனுக்கு 10 இன்னொரு 15 தொகுதி சேர்த்து போடுங்கடா அப்படின்னு ஓட்டு விட்டுருவாங்க இவங்க இருக்கிற வெறி பிடிச்ச மென்டாலிட்டிக்கு. ஆமா, ஏன்னா தேர்தலுக்கு 1 வீக் முன்னாடி வரைக்கும் ஒப்பீனியன் எடுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொன்னது ஆளுங்கட்சியை தான். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு போய் பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்தா என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். இல்ல யாருக்கு வேணா ஓட்டு போடலாம், அது அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்களுக்கு இருக்கிற ரைட்ஸ். ஆனா அவங்க அதுக்கு சொன்ன காரணங்கள் ரொம்ப ரொம்ப பின்னோக்கி போயிட்டோமோ நம்ம அப்படின்னு தோண வச்சு. ஆமா, யாருமே போயிட்டு நம்ம தெளிவா ஒரு இன்டர்வியூ எடுக்கும் போதோ இல்ல பப்ளிக் ஒப்பீனியன் போகும்போதோ எதுக்காக ஓட்டு போட்டீங்க? மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். மாற்றம் வேணுங்கிறது கூட ஓரளவுக்கு ஏத்துக்கொள்ளக்கூடிய பதிலா இருக்கு. ஓகே, நீங்க இதை விட பெட்டரா, ஆல்ரெடி பெட்டரா இருக்கிற தமிழ்நாடு இதை விட பெட்டரா இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லலாம். நேத்து பப்ளிக் ஒப்பீனியன்ல என்ன அதிகமா சொன்னாங்கன்னா, எங்க பிள்ளைங்க விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி கெஞ்சிச்சுங்க, அதனால நாங்க போட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் என்னடானா, என் பையனே என் ஒய்ஃபுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு போட சொன்னான், அதனால நான் போட்டேன். ஒருவேளை விஜய் உங்க நம்பிக்கையை காப்பாத்தலன்னா என்ன பண்ணுவீங்க? சம்பாதிச்சுட்டு போட்டோம், இவங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்கல்ல, அவரும் சம்பாதிக்கட்டும். அப்ப என்ன மனநிலையில இப்ப தமிழக மக்கள் இருக்கிறாங்க? ஒரு காலகட்டத்துல இந்தியாவில அறிவுபூர்வமான மக்கள் இருக்கிற இடம்னா பகுத்தறிவோட தமிழ்நாடு. இதுக்கப்புறம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, இப்ப மாற்றம்ங்கிறாங்கல்ல, அந்த மாற்றம் கூட சில வேளைகள்ல எப்படி மாறி இருக்குன்னா, ஒரே முகத்தை எப்படி சிஎம்மா பாக்குறது அப்படி கேக்குறாங்க. உங்களுக்கு முகம்தான் முக்கியமா? இல்ல ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு மாநிலமா வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்தா மேபி இந்த டெவலப்மெண்ட் இன்னும் அதிகமா இருக்கலாம். இல்லைன்னா இவங்க சொல்ற மாதிரி அவங்க தப்பு கூட பண்ணிருக்கலாம், நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு இடத்துல எந்த ஃபீல்ட் ஒர்க்குமே பண்ணாத ஒருத்தங்களை எப்படி இவங்களை சூஸ்? ஆமா, இப்ப இவங்க நோக்கி ஒரு கேள்வி என்னன்னா, மாற்றம் வேணும்ன்றீங்க. ஏன் நீங்க மாற்றம்ன்றது சீமான் கோட்டு போட்டிருக்கலாமே? எஸ், அவர் பேசுற தமிழ் தேசியம் கொள்கையை மேபி கீழே இருக்கிற தம்பிகளை தவறான வழியில பயன்படுத்துற மாதிரி சில நேரங்கள்ல தோணுனாலும் அவர் ஒரு கொள்கை இருக்கு. அதை விட தாண்டி இத்தனை வருஷமா அவர் நீங்க ஓட்டு போட்டோ போடாமலோ 100% உழைப்ப பிரச்சாரம் தேர்தல்னு வரும்போது சீமான் 100% உழைப்ப கொடுத்திருக்காரு. அது எதுவுமே கொடுக்காத ஒருத்தரை என்ன மாற்றத்தை நோக்கி நீங்க? மாற்றம்ன்றதே ஒரு சினிமாக்காரா தான் இருக்கணும். நீங்க மாற்றம் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா நீங்க உண்மையா சீமான் கோட்டு போட்டிருக்கலாம். அப்ப போடாதது காரணம் விஜய்க்கு நீங்க போட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த சினிமா கவர்ச்சி மட்டும்தான் இருக்கு. இப்போ என்னோட ரிலேட்டிவ் சைட்ல அவனை சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு தெரியுமா? சின்ன குழந்தைக்கு பிடிச்சிருக்கு, அது இன்னும் வளர்ந்து வரல. நம்ம திராவிட கட்சிகளா இருக்கட்டும், இதுக்கு முன்னே இங்க ஆண்ட எல்லாருமே கஷ்டப்பட்டு போராடி நம்ம ஒரு லைஃப் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது எதுவுமே உங்க குழந்தைங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க நம்ம இவ்வளவு பிரிவிலேஜா இருக்கோம்னா அதுக்கு காரணம் இதுதான். நீங்க தான் உங்க குழந்தைங்களை இப்ப நீங்க சொன்ன இந்த பாயிண்ட் தான் திமுக ஒரு நெகட்டிவாவே இருக்கும். ஒருவேளை அவங்க கொண்டு வந்த நலப்பணி திட்டங்கள் எதையுமே மக்கள் கொண்டு போய் சேர்க்கல, குறிப்பாக கிராமப்புறங்களுக்கு போய் சேர்க்கலையோ, அதனாலே ஒரு பெரிய தோல்வி. அதை நம்ம இன்னொரு விதமாவும் பார்க்கலாம். இப்ப அவங்க கொண்டு வந்த நலத்திட்டங்கள்லாம் ரீச் ஆகி நமக்கு என்ன இது இருக்கு? இப்போ நம்ம டெய்லி காலைல நான் எந்திரிக்கிறேன், கிளம்பி வேலைக்கு வரேன், அந்த பஸ்ஸு கூட எனக்கு காசு செலவாயிறது இல்லை, நான் கேஷுவலா வந்துட்டு போயிடுறேன். அப்ப இது எல்லாம் இருக்கும்போது நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்ப சும்மா கேஷுவலா ஒருத்தரை மாத்தி பார்ப்போமே அப்படின்னு கூட சூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற ஒப்பீனியன்ஸ் பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தோணுது. மேக்சிமம் எதுக்கு மாற்றம் வேணும்? ஒரே ஆளை எப்படிங்க சிஎம்மா பாக்குறது? இதெல்லாம் ஒரு வேலிடான பாயிண்டா? இதெல்லாம் வடக்கண்ட போய் சொன்னா நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டானா? என்னடா எங்களை என்னென்னமோ சொன்னீங்க, இப்ப நீங்க யாருக்கடா ஓட்டு போட்டு வச்சு? வடக்கன்ஸோட மோசம் அப்படின்ற மாதிரி மீம்ஸ்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. சரி, இப்ப தொங்கு சட்டசபை போயிட்டு இருக்கு. யார் கூட போட்டு அந்த 10 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு எங்க இருந்து வர? 10 இல்ல 11 வரணும். ஏன்னா இவர் தவேக தலைவர் 2 தொகுதியில நின்னாரு. ஒன்ன ராஜினாமா பண்ணிட்டு யாரோ வர போறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. அவரும் வராரு, அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வராரு. யாரோ அவங்க சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் வர போறாங்க. அப்படி வந்துட்டா இந்த அரசியல் கண்டிப்பா விமர்சனத்துக்கு உள்ளாவாங்க. அதாவது எதிர்கட்சிகள், அதாவது
ஓட்டு போட பூத்துக்கு வந்தாங்க. அந்த யாரோ அந்த யாரோ பார்த்துதானே இளம் தலைவின்னு கத்துனாங்க. சோ இவங்க விமர்சனம் வைப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? நாங்க முட்டு கொடுத்தே பழக்கப்பட்டவங்க, எங்களுக்கு முட்டு கொடுக்க மட்டும்தான் தெரியும். நான் பாக்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப மறுபடியும் நம்ம அந்த எம்எல்ஏ அதுக்கே வந்துட்டு ஒண்ணு வந்து திமுக கூட்டணி, இன்னொன்னு வந்து அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி. யாரு போக வாய்ப்பு? இப்ப விசிகே கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு சில தாவேக்கு ஆதரவு தெரிவிச்சிருவாங்கன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன நிலவரம் அது? கம்யூனிஸ்டுகள் தெளிவா சொல்லிட்டாங்க. பாலிமர் வந்து அப்படி ஒரு நியூஸ் கார்டு போட்டாங்க. அவங்க வந்து எங்க கிட்ட கேட்டாங்கன்னா நாங்க யோசிச்சு பதில் சொல்லுவோம்னு சிபிஎம் தலைவர் பேட்டின்னு போட்டிருந்தாங்க பாலிமர்ல நியூஸ் கார்டு. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் அப்படி எதுவும் சொல்லல, என் பேரை வச்சு தவறான தகவலை பரப்பிட்டாங்க. இப்போ விசிக தலைவர் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க சேர்ந்து முடிவு எடுப்போம், பட் இப்ப வரைக்கும் நாங்க சேர்ந்து பயணிக்கிறோம், எங்களோட ஐடியாலஜியும் அதுதான் சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் இந்த மாதிரி பதில் கொடுத்திருக்காங்க. தேமுதிக தலைவர் அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து இல்லைன்னு சொல்லலைனாலும், அதாவது விஜய் வந்து எங்க வீட்டு பிள்ளை மாதிரி, அதனால அவர் ஜெயிச்சது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா நாங்க இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில தான் நாங்க இருக்கிறோம், இதை விட்டு நாங்க மாற மாட்டோம்னு அவங்கதான் 3 பேர்ல பதில் யாரு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்கன்னா தேமுதிக தலைவர் தான் சொல்லியிருக்காங்க. சோ டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கிறதுல இப்போதைக்கு பிச்சுக்கிட்டு போக வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா காங்கிரஸ். ஆமா, காங்கிரஸ். ஆனா ஆட்சிக்கு வந்து கூட்டணி பேச்சுல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணின்ற மாதிரி சில பேச்சுக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்பெல்லாம் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி. தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ள ஒரு விதமான பேச்சு போயிட்டு இருந்துச்சு. சென்ட்ரல் அதை சொல்ல போனா கண்டுக்கவே இல்லை. பொதுவாகவே அவங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸை கண்டுக்கிறது இல்லை. அந்த மாதிரி இதையும் கண்டுக்கல. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ராகுல் காந்தி வந்து சென்ட்ரல்ல அவரை சொல்ல போனா எல்லாரும் டம்ப் பண்ணி வச்சிருந்த சமயத்துல அவருக்கு கை கொடுத்த ஒரு கட்சி. இந்த நேரத்துல அவங்கள விட்டுட்டு போறது அரசியலை தாண்டி ஒரு மனிதாபிமானத்திலே ஒரு துரோகமா தான் இல்ல. ஒருவேளை திமுக தலைமையிலான கூட்டணி கூட எது கூட வந்து ஆதரவா விஜய் போனாலுமே அவர் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக மாட்டாரு. அவர் வந்து பிஜேபி எதிர்க்கிறாங்க, ஒரு மத சார்பற்ற கூட்டணி தான் இருக்கிறாரு விஜய்ன்ற மாதிரி நியாயப்படுத்துவாங்க. இன்னொன்னு காங்கிரஸ் போயிருச்சுன்னு வைங்களேன், விஜய் பிஜேபிக்கு எதிரானவர்னு அவ்வளவுதான் பேசி முடிச்சிருவாங்க. ஆமா. ஆனா இப்ப அண்ணன் வந்து டிஎம்கே கூட இருக்கிற கூட்டணியா, காங்கிரஸ்க்கு இப்ப 5 சீட்டு தான் இருக்கு. சோ அவனை வச்சு நமக்கு யூஸ் இல்ல. வேற இப்ப விசிகாவோ கம்யூனிஸ்டோ தேமுதிகவோ வரலன்னா வெறுமனே காங்கிரஸ் வந்து நமக்கு யூஸ் இல்ல அப்படிங்கிற பட்ஜெட்ல என்டிஏ கூட்டணி பக்கம் போவாரு. அந்த சைடு போயிட்டா அவர் எதிர்த்த இந்த கொள்கை எதிரி எல்லாமே கேள்விக்குரிய. என்னைக்காச்சும் அவர் கொள்கை எதிரியை பத்தி பேசியிருக்காரா மேடையில? கொள்கை எதிரியை மென்ஷன் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் மாநாட்டுல. அதுக்கப்புறம் எங்கேயுமே மென்ஷன் பண்ணதில்லை. ஸ்டில் நவ் டிஎம்கே. சோ டிஎம்கே கூட்டணிக்கு அவர் போறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவாயிடுச்சு. இப்போ ஏடிஎம்கே கூட்டணிக்கு அவர் போனா, ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னு வரும்போது நாங்க எடப்பாடியார் தலைமையில தான் இது பண்ணிருக்கோம்னு சொன்னாலுமே அங்க ஒட்டுமொத்த கண்ட்ரோலுமே சென்ட்ரலோட தான். ஆமா, பிஜேபி நம்ம சொல்ல பயப்பட மாட்டோமே, பிஜேபி பாஜக ஒன்றிய அரசோட கண்ட்ரோல். இப்படி இருக்கிற பட்சத்துல ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சி கூட விஜய் கூட்டணிக்கு போனாலும் இன்டைரக்டா பிஜேபிக்கு கதவை திறந்து விடுறாங்க. மக்கள் அவ்வளவு இல்லாம இல்ல, டைரக்டாவே இது பிஜேபி தான். நீங்க வந்து அவ்வளவு இல்லாம இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? பிஜேபி வந்தா வரட்டும், விஜய் ஜெயிச்சிட்டார்ல அப்படின்னு பேசுறாங்க. இப்ப வந்து ஒரு மாதிரி விஜய் இக்கட்டான சூழ்நிலை, தமிழ்நாடு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. பிஜேபிய உள்ள விட்டுருவாரா, இல்ல மக்களுக்கு பயந்துட்டு இந்த பக்கமே இருப்பாரா? இல்ல அது ஒரு பெரிய துரோகம் தானே. ஒருவேளை பிஜேபி பிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே சொல்லி எங்க ஒரு ஆதரவு பெற்றாலுமே மக்களுக்கு ஒரு பெரிய துரோகம் ஆச்சு. ஏன்னா கண்ணை மூடிட்டு பிஜேபினா எனக்கு என்னன்னே தெரியாத மக்கள் கூட ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அப்படி இருக்க மக்கள் உன்னை நம்பி ஓட்டு போட்டாங்கன்னா இது மாதிரி நீங்க கூட்டணி வச்சா அது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம். அதை எப்படி நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க தெரியுமா? டிஎம்கேவை தோக்கடிக்கணும், ஊழல் கட்சியை எதிர்த்து நாங்க வந்திருக்கோம், சோ ஆட்சி அமைச்சாதான் அவங்க ஆட்சி அமைய முடியாம தடுக்க முடியும், அதனால யாரு கூட வேணாலும் நாங்க கூட்டணி சேருவோம். அதுக்கும் முட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் எந்த மாதிரியான விஷயத்துக்கு இத்தனை வருஷம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மோடியோட அரசு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாதிரிதான் இருக்கு. ஊழல் சக்தி, பெண்கள் பாதுகாப்பு, அதே விஷயங்களை தான் மறுபடியும் கொண்டு வராங்க. ஆக்சுவலா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தப்போ திமுக மேல வச்ச விமர்சனங்கள் என்ன எல்லாமோ, பெண்கள் பாதுகாப்பு, ஊழல், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் கலாச்சாரம், இது எல்லாமே அவங்க ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி செட் பண்ணிட்டே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சீமான் அவரால் முடிஞ்ச வரைக்கும் திராவிட வெறுப்பை விதைச்சாரு. இப்ப அது மேல ஏறி நின்று வெற்றி கொடி கட்டிட்டு விஜய் நிக்காரு. இது எல்லாமே திராவிட வெறுப்பு. அதோட தாண்டி அவர் மேல இருக்கிற ஒரு கிரேஸ். நீங்க அவருக்கு ஓட்டு போட்டவங்க கிட்ட என்ன மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்க்கறீங்கன்னு மட்டும் கேளுங்களேன். எல்லாத்துலயும் மாற்றம் வரும், எல்லாத்துலயும் மாற்றம் வரும்பாங்க. சரி, ஓகே, எல்லாத்துலயும் மாற்றம் வருமா? பல டிஎம்கே மேல நீங்க 1000 குற்றச்சாட்டு வைக்கலாம். இந்த 5 வருஷத்துல கல்வி அப்படிங்கிற விஷயத்துல தமிழ்நாட்டை எங்கேயோ கொண்டு போயிருக்காங்க. அதுக்கான பல திட்டங்கள் இருக்கு. அதுல மாற்றம் வந்துருமா? அப்ப அதனால பலன் அடைஞ்சிட்டு இருக்கவன் என்ன பண்ணுவான்? அதுல நீங்க மாற்றத்தை கொண்டு வந்து
ரீல்ஸ் போட விட்டுருவீங்களா எல்லாரையும்? ஆமா மொத்தமா பார்த்தனா இது ஒரு ஆன்லைன் கட்சி தான், இதுக்கப்புறம் அப்படிதான் இருக்க போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம். சட்டமன்றம் எங்க இருக்கும்? அவங்களும் வந்து அதாவது சட்டசபைக்கு விஜய் போவாரா, முதல்வர் விஜய் அவர்கள் போவாங்களா, அதுவும் வந்து ஆன்லைன்ல அட்டென்ட் பண்ணுவாரான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு குழப்பமும் இருக்கு. ஏன்னா பிரச்சார சமயத்துல எல்லாருமே 4 நாள் லீவ் எடுத்தாங்கன்னா தலைவர் அவர்கள் 4 நாள் தான் பிரச்சாரத்துக்கே போனாரு. ஆனாலுமே ஏன் பிரச்சாரத்துக்கு வரல? அவர் வந்த கூட்டம் வந்துரும். அப்ப எப்படி களத்துல இறங்கி மக்கள் பணி செய்ய? எல்லாருமே வந்து ஒரு அரசியல் படுத்தப்பட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. நேத்து ஒரு கார் போகும்போது கூட வந்து பாஞ்சாங்க பாத்தீங்களா. இதுக்கப்புறம் பாயுறது ஏறுது எல்லாமே இருக்குமா? டெய்லி இருக்கும், லைவா இருக்கும். வீட்டை கேட்டை தாண்டி கார் வந்தோன்னா முன்னாடி 4 பேர் பாய்வாங்க. கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் பாவம், அவருக்கு சட்டசபைக்கு லேட் ஆச்சு, அதனால அவர் கண்டுக்காம போனாரு. அதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்க. முட்டு கொடுத்தே பழக்கப்பட்ட மக்கள் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ கூட்டணி அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. பிஜேபி கூட போயிட்டா அட்லீஸ்ட் நான் நம்புறேன் அவருக்கு ஓட்டு போட்டவங்கள பாதி பேருக்காது இது சுயமரியாதை மண் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் இருக்கும். ஸ்டேட் மேல கொஞ்சம் அக்கறை இருக்கும். அதனால பிஜேபி கூட கூட்டணி போனா கேள்வி கேட்பாங்க, கேட்கணும். ஏன்னா நீங்க கட்சி ஆரம்பிச்ச அப்புறம் இந்த 3 வருஷமா தமிழ்நாட்டுல யாரு தும்முனாலும் சிஎம் தான் காரணம், தமிழ்நாட்டுல யாரு இருமுனாலும் சிஎம் தான் காரணம். இப்படி பேசி பழக்கப்பட்ட நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு தலைவன் தவறான பாதையை நோக்கி போகும்போது முட்டு கொடுக்காம கேள்வி கேட்க பழகணும். தலைவரே அப்படிதான். அவங்களால வந்து பொதுவாவே தாவே கவினரால அவங்க மேல ஒரு விமர்சனம் வச்சா தாங்கிக்க முடியாது. இது எங்களை பார்த்து எதுக்கு கேள்வி கேக்குறீங்க, எங்களே எதுக்கு சண்டைக்கு வந்தாங்கல்ல, அது மாதிரி இப்ப ஆட்சிக்கு வந்துட்டா அப்ப இவங்க வந்து ஒரு நிறைய குறை கூட சொல்ல முடியாது ஒரு தலைவர். ஏன்னா இப்போ முன்னொரு காலத்துல ஒருத்தர் இருந்தாரு, அவரும் இவரை மாதிரி சினிமால ரொம்ப ஃபேமா இருந்தாரு. அவரும் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் தேர்தலே ஜெயிச்சாரு. அப்போ வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடோட ஆட்சி காலம் இருண்ட காலமாவே இருந்தது. ஆனா சாமானிய மக்கள் அவரை அப்படி ஒரு கிரேஸா பார்த்த மக்கள் மத்தியில என்ன பேச்சு இருந்துச்சுன்னா, அவர் பாவங்க, அவருக்கு என்னங்க தெரியும், அவரை சுத்தி இருக்கிறவங்க தாங்க கெட்டவங்க. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், சேம் நரேட்டிவ், சேம் தொண்டர்கள், சேம் தலைவர். சோ நம்ம கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரிதான் போற மாதிரி இருக்கு. இன்னொன்னு, அந்த தலைவர் கூட இருந்தவங்க எல்லாருமே திராவிட சித்தாந்தத்துல இருந்து வந்தவங்களா இருந்தாங்க. சண்டை போட்டு சொல்ல போனா அந்த நேரம் கலைஞர் மேல இருந்த கோபத்தால இந்த தலைவர் கூட வந்தவங்களா இருந்தாங்க. ஆனா இங்க இவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கனெக்ட் பண்ணி போனீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல பிஜேபி கூட கனெக்ஷன் இருக்கு கண்டிப்பாக. சோ ப்ரோ, நீங்க ஆல்ரெடி பிஜேபி கூட கூட்டணி வச்சாச்சு. உங்களை சுத்தி இருக்கிற அவங்கள வச்சு நான் சொல்றேன். இன்னொரு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, ஒருவேளை தாவேக்கு ஆட்சி அமைச்சிட்டா எங்குமே வந்து கொள்ளை ஊழல் அதுக்கப்புறம் பாலியல் பலாத்காரம் எதுவுமே நடக்காதோ, ஒருவேளை இருக்கிற திருடன் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம். ஐயோ விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரா, நம்ம ஏன்னா மொத்த திருடன் அவரை சுத்தி இருக்காங்க. இனி லாட்ரி வந்துரும், ஜாலியா இருக்கலாம். நான்லாம் முதல்ல லாட்ரி வாங்கிடுவேன். லக் அடிச்சா முதல் நாள் இவ்வளவு விஷயம் சொல்ல வேணாம். ஆனா இவங்க சொல்ற அந்த நரேட்டிவ் செட் பண்ணாங்கல்ல, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா இதெல்லாம் இருக்கா. இன்னொன்னு, அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியல. இப்ப எல்லா ஆட்சியிலையுமே பாலியல் வன்கொடுமை, கொள்ளை எல்லாமே நடக்கும். அதுக்காக டிஎம்கே ஆட்சி நடந்தது கரெக்ட் அப்படின்னு நான் பேசல. பட் ஸ்டில் அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க. இன்னொன்னு, தனி மனிதனா நம்மளும் திருந்தணும் அப்படிங்கிற விளக்கத்தை கூட உங்களால ஏத்துக்க முடியாம விஜய் வந்தா இதுல ஒரு விஷயம் கூட நடக்காது. சிவாஜி படம் பாத்துருக்கீங்களா? ரஜினி நடந்து போகும்போது பின்னாடி அப்படி இடமே மாறும், சிங்கப்பூர் மாதிரி கிளீன் ஆயிரும். அந்த மாதிரி தமிழ்நாடு ஆயிருங்கிற ரேஞ்சுக்கு நீங்க பேசுனீங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இவரால இவரோட கூட்டத்துக்கு வரக்கூடிய அந்த தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியல. ஒரு 4 பேர் கண்முடிய ஒருத்த கம்பத்து மேல ஏறானா கீழே இறக்க முடியல. அவர் ஏன் கட்டுப்படுத்தணும்? அவர் தான் சின்ன பிள்ளைங்கிட்ட சொல்றாரு, விசில் எடுத்துட்டு போய் காதுலயே ஊது அப்படின்னு. அவர் ஏன் கட்டுப்படுத்த போறாரு? அவர் அதை ரசிக்கிறாரு, அவர் அதை லைக் பண்ணாரு. இது வரைக்கும் ஒருவேளை டிஎம்கே முன்னாடி என் மாச காட்டியே ஆகணும்னா அப்படிங்கிறதுக்காக ரசிச்சாரான்னு தெரியல. இதுக்கப்புறமாவது ஒருவேளை யாரு கூடயாவது கை கோர்த்து ஆட்சி அமைச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாம உங்க தொண்டர்களை நல்வழிப்படுத்தி ஒரு கட்டுக்கோப்பான, ஏன்னா ரசிகர் கூட்டம் வேற, அரசியல் கட்சி வேற. தேட்டர் வாசல்ல போட்டோ மேல பால் ஊத்தி கத்தி போற வரவன தொல்லை பண்ற மாதிரி இல்ல அரசியல். நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, உங்க தொண்டர்களும் சேர்ந்துதான் இந்த நாட்டு மக்களோட பாதுகாப்புக்கு பொறுப்பு. அந்த கட்டுக்கோப்பையும் அந்த ஒரு நல்ல தொண்டர்களுக்குள்ள இதையுமே உங்க தொண்டர்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். நீங்க இல்லைனாலும் உங்களை சுத்தி இருக்காங்கல்ல, சேம் டைம் அவங்களை எச்சரிக்கை வேண்டிய நிலையிலும் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு எதிர்கட்சியா வந்திருக்கக்கூடிய கட்சி சாதாரணமான கட்சி இல்ல. எதிர்கட்சியா வந்துட்டு அவங்க பல மடங்கு அதை விட அதிகமா உழைப்பாங்க அந்த உரிமைகள். ஏன்னா உண்மையை சொல்லனா ப்ரோ, டோன்ட் நோ தி ஹிஸ்டரி ஆஃப் டிஎம்கே as a opponent party. அதனால நீங்க நினைச்சீங்க ஸ்டாலின் வந்து ஆளுங்கட்சியா இருந்த வரைக்கும் அவர் உங்களை எதுவுமே பண்ணல, ஆனா பண்ணாருன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியே ஜெயிச்சிருக்கீங்க.
ஆனா அவருக்கு எதிர்க்கட்சியானா என்ன மாதிரி வேலை செய்வாங்கன்னு நீங்க இப்ப நினைப்பீங்க. இதுக்கு அவங்கள ஜெயிக்கவே விட்டுருக்கலாம்டா, நம்மளே எதிர்க்கட்சியா இருந்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு அவங்க வேலை செய்வாங்க. சோ தொடர்ந்து பாப்போம். பெரும்பான்மைக்காக மதவாத சக்திகள் கூட வந்து விஜய் இணையறாரா இல்ல என்ன முடிவுகள் இல்லைன்னா எடுக்கிறாங்க? அவருக்கு இப்போ இவ்வளவு ஓட்டு போட்டதுல முஸ்லிம்ஸ் இருக்காங்கல்ல, சோ அந்த சிறுபான்மை மக்கள் பக்கம் நிக்கிறாரா இல்ல எதையும் யோசிக்காம எனக்கு ஆட்சி அமைக்கணும். நீங்க ஆசைப்படுறீங்க அவர் ஒரு நல்ல முதல்வரா இருக்கணும்னு. அதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப சொல்லலாம் கிரவுண்ட் ரியாலிட்டி நீங்க பேசுற நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். பாருங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காருன்னு. ஓட்டு வாங்கிட்டீங்கல்ல, எவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க தானே பேசுனீங்க. திமுக ஆட்சியில தமிழ்நாடு நல்லா இல்ல, சோ சுத்தமா நல்லா இல்ல. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா களத்துல இறங்கி மக்களோட மக்களா இருந்து மக்கள் பிரச்சனையை சந்திச்சு உங்க வீட்டுக்கு வர வச்சு பிரச்சனையை தீக்கல ஆறுதல் சொல்வீங்க, தீக்காம அவங்க இடத்துக்கு போய் வேலை செஞ்சு டிசம்பர் மாசத்துல மழை வரும் அங்க போய் நிக்கணும், கூட்டம் வரும்னு போகாம இருக்க கூடாது. உங்க மேல தொடக்கத்துல இவ்வளவு விமர்சனம் வைக்க நீங்க எதுவும் வேலை செய்யாத கோவம் தான், வேற ஒண்ணும் இல்ல. இது எதெல்லாம் வச்சு நீங்க திமுக அரசு மீது ஒரு பழி சுமத்துனீங்களோ இது எல்லாமே நீங்க செய்யாம இருக்கோம் இந்த ஆட்சியில. அதான் மிகப்பெரிய முதல் நாள்ல இருந்து டே 1ல இருந்து கிளீன் சிஎம்மா உங்களை பாப்போம் நாங்க ஆசைப்படுறோம். எல்லாரும் அதான் ஆசைப்படுறாங்க. பொறுத்திருந்து பாப்போம்.